ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு டே விலாக் தான் பார்க்க போகிறோம். பாப்பாங்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டாங்க, அதனால அவங்க தருமபுரி போயிட்டாங்க. நேற்று பாப்பா வந்து கூட்டிகிட்டு போயிட்டா, அதனால இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தோம். பார்த்தா நான் எழுறதுக்குள்ளேயே மாமா சந்தைக்கெல்லாம் போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை தான் இப்போ எடுத்து வச்சிட்டு இருக்கிறோம். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் கொய்யாக்காய் சாப்பிடலாமா கூடாதுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சவங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆனவங்க சொரக்காய் சாப்பிட்டா நல்லதுன்னு நான் சொன்னதுக்கோசரம் 4 சொரக்காய் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறாரு. இனிமேல் தொடர்ந்து 4 நாளைக்கு இந்த சொரக்காவை தான் செஞ்சு காலி பண்ணணும் மாட்டுக்குது. இருங்க, இது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். யாருக்கெல்லாம் பாவக்காய் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பாவக்காய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் பெரிய பொண்ணு பாவக்காய் பச்சை காயாவே சாப்பிடுவாங்க. நிறைய பேர் வந்து நேற்று கமெண்ட் பண்ணதுக்கு எல்லாருமே நல்லா பேசியிருக்கிறீங்க, ஷையா இருக்குதுன்னுலாம் சொல்லியிருந்தேன். அதுக்கு நல்லாதாக்கா பேசியிருக்கீங்க, மைக்கு மட்டும் கரெக்டாக வச்சு பேசுங்கன்னாங்க. அப்புறம் நிறைய பேத்துக்கு இன்னும் நிறைய டவுட் வந்துச்சு. உங்க ஃபர்ஸ்ட் மேரேஜ் எங்காச்சு, இப்போ அம்மா எங்க இருக்காங்க, உங்க சிஸ்டர் எங்க இருக்காங்க அப்படின்லாம். எனக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து தருமபுரியில தான் ஆச்சு. அவங்க வீடு தான் தருமபுரி. இப்போ அவரு இல்லாதனால இப்போ ரெண்டாவது செகண்ட் மேரேஜ் மாமா பண்ணிருக்கறனால இவங்க வந்து ராசிபுரம். இவரை செகண்ட் மேரேஜ் பண்ணி 1.5 இயர்ஸ் நான் அங்கே தான் இருந்தேன். இந்த இயர் தான் பாப்பா ஸ்கூல் சேர்த்ததுனால நாங்கள் இங்கே வந்துட்டோம். அப்புறம் அம்மாலாம் எங்க இருக்காங்கன்னு கேட்டீங்க. அம்மாலாம் தருமபுரியில தான் இருக்கிறாங்க. எங்க அம்மாவோட ஊர் பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் திருச்செங்கோடு. என்ன தருமபுரியில மேரேஜ் பண்ணி கொடுத்துருந்தா அம்மாவும் அப்பாவும் அங்க இருக்கிற வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு என் கூடயே வந்து தருமபுரியில அவங்க தனி ஒரு வீட்டுல இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப என் லைஃப் இப்படி மாறிடுச்சு. அப்புறம் தங்கச்சி எங்க அவரோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட தம்பிக்கே தான் மேரேஜ் பண்ணி கொடுத்தோம். இப்ப அவெல்லாம் இருக்கிறதுனால அம்மா இன்னும் தருமபுரியிலே தான் இருக்கிறாங்க. என் தங்கச்சி வந்து ஃபர்ஸ்ட் தங்கச்சி தருமபுரியிலே தான் இருக்கிறா. செகண்ட் தங்கச்சி வந்து தருமபுரியில இருந்து கொஞ்சம் பக்கத்துல ஒரு 24 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாலகோடுங்கிற ஒரு ஊர்ல அவங்க இருக்கிறாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு தான் 2 கேர்ள் பேபி இருக்குது இல்ல, மூணாவதா நீங்க கேர்ள் பேபி ஆசைப்பட்டீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்குங்க. இன்னும் எத்தனை டெலிவரி ஆனாலும் பொண்ணா இருந்தா எனக்கு ஓகே தான். அதுக்கு 4வது 5வதுலாம் பிளான் இருக்கான்னு கேட்காதீங்க, அப்படிலாம் இல்லை. எனக்கு பையனோட எனக்கு பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாங்களும் 3 பொட்டை பிள்ளையவா, அந்த எங்களோட சரௌண்டிங்ல வந்து ஒரு பையனே இல்லாம நாங்க வளர்ந்தனால அது பொண்ணோட பாண்டிங் எனக்குள்ள ரொம்ப அதிகமாயிருச்சு. அதுவும் இல்லாம நிறைய பேர் கொல்லி போட பையன் வேணும், அதுக்காக இன்னொன்னு பெத்துக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படிலாம் இல்லை. என் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு வந்து என் 2 பொண்ணுதான் கொல்லி வச்சாங்க. என் பொட்டை பிள்ளைங்க வச்சா நம்ம ஆத்மா சாந்தி அடையாதா, இல்ல நம்ம உடம்பு எரியாதா சொல்லுங்க நீங்களே. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. நம்ம இறந்த பிறகு யாரு நம்மளுக்கு என்ன பண்றாங்க நம்ம பாத்துக்கிட்டா இருக்க போறோம். எதா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் நம்மளுக்குள்ள அடாப்ட் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க பார்த்துட்டு போயிருவாங்க. கடைசி வரைக்கும் நமக்கு நாம தான்.
சரி, இப்ப குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நிறைய பேர் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் அவங்களும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோம், நீ பண்ணு நந்தினி அப்படின்ட்டு. நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்குலாம் ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்ட்டு. நல்லா இருக்கு இந்த லைஃப்பும். ஃபர்ஸ்ட் நான் இந்த சோசியல் மீடியாக்குள்ள வரப்போ ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே வந்தேன், இது எப்படி இருக்க போகுது, நம்மளை எப்படி கொண்டு போக போகுதுன்னு. பரவாயில்ல, ஸ்டார்டிங்லேயே எல்லாரும் ரொம்ப பாசிட்டிவாக என்கரேஜ் பண்ணி என்னை எடுத்துகிட்டு போகிறீங்க. கடைசி வரை இதே சப்போர்ட் எனக்கு கொடுப்பீங்கன்ட்டு நம்புறேன். பாப்பா ஃபேஸ் நிறைய பேர் ரிவீல் பண்ணுங்கக்கா அப்படிங்கிறீங்க. கண்டிப்பா ரிவீல் பண்றவங்க கிட்ட பண்ணாம எப்படி? கொஞ்சம் பாப்பா பெரிய பிள்ளைகிட்ட இன்னும் 1 month கூட கம்ப்ளீட்டா முடியல. கொஞ்ச நாள் ஆனோடனே நாங்களே ரிவீல் பண்றோம் கண்டிப்பா. ஒரு ஹோம் டூரும் நிறைய பேர் போடுங்க நீங்க. அதுக்கு நான் நேத்தே ரிப்ளை கொடுத்துருந்தேன். பாப்பா இருக்கிறனால என்னால வந்து அது எடுக்க முடியல. அந்த டைம் இன்னும் எனக்கு கரெக்டா செட் ஆகல. கண்டிப்பா நான் ஃபியூச்சர்ல வந்து ஹோம் டூர் நான் போடுறேன். நிறைய பேர் வந்து சாந்தினி அக்காவே வீடியோ போட சொல்லுங்கக்கா அப்படிங்கிறீங்க. நாங்களும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். இத்தனைக்கு என்னை விட அவங்களுக்குலாம் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, போடலாம். என்ன மாதிரி தான் அவ்வளோ ஷையா ஃபீல் பண்றா. ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கும், உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் சரியா போயிடும். சொல்லியிருக்கிறோம், என்ன பண்றாங்களோ தெரியல. சரி இருங்க, நான் வெஜிடபிள்லாம் நான் கட் பண்ணிட்டு வரேன். வெஜிடபிள்லாம் கட் பண்ணிட்டோம், இப்போ குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். புடலங்காய் கூட்டு செய்ய இந்த சைடு கடலைப்பருப்பு வெந்துட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம சொரக்காய் குக்கர்லேயே செஞ்சிடலாம். சொரக்காயை அந்த கருப்பு பீன்ஸும் ஊற வச்சோம் நைட்டு. சரி, அந்த எப்பயுமே இந்த கொட்டையெல்லாம் வந்து தனியாக வேக வச்சு மறுபடியும் எடுத்து நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு அது டபுள் வேலை தான். அதனால நான் எப்பயுமே ஈஸியாக செய்கிற மாதிரி இந்த மாதிரி குக்கர்லேயே வச்சுட்டா நம்மளுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும், கேஸும் மீதி ஆயிரும். ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, அப்புறம் இங்க பாருங்க ஆனியன், டொமேட்டோ, சொரக்காய் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ ஆனியனை போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சமா கல்லுப்பு,
வெங்காயம் வணங்கிருச்சு. இப்போ தக்காளி போட்டுடலாம். தக்காளி நல்லா வணங்கிட்டோம். அதுக்குள்ள நான் ரைஸ் அரிசிக்கு சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுட்டு வந்துடுறேன். தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சொரக்காயை போட்டுடலாம் இதுல. நிறைய பேர் வந்து அண்ணா என்னக்கா ஒர்க் பண்றாங்க அப்படின்னு நேற்று கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. அவங்க வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கார் டீலரும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சுரக்காயை போட்டாச்சு. இப்போ வந்து இந்த ஊற வச்சிருந்த கருப்பு பீன்ஸை போட்டுடலாம். நாங்க இதை கருப்பு பீன்ஸ்ன்னு சொல்லுவோம். உங்க ஊர்ல எல்லாம் இதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கும். நான்வெஜ் டேஸ்டில் இருக்கும். இது சுடுது ரொம்ப. நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த டைம்ல கொஞ்சமா மஞ்சள், வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு. நான் காரெல்லாம் ரொம்ப நிறையவே சாப்பிடுவேங்க. இப்போ பாப்பாங்கிறதுனால கொஞ்சம் கம்மியா சேர்த்திக்கிறேன். யாரெல்லாம் என்ன மாதிரி ஸ்பைசியா சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு தேங்காய் வெங்காயம் எதுவுமே நீங்க அரைச்சி ஊற்ற தேவையில்ல. டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ்லயே ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். டக்குன்னு டைம் ஆயிடுச்சு என்னடா செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி செய்யலாம். ஒரு 5 விசில் விட்டுட்டு அவ்வளவுதான். இப்போ வந்து இது மூடி வச்சு ஒரு 5 விசில் விட்டுறலாம். விசில் வந்த பிறகு நான் உங்ககிட்ட ஓபன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்க. ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் இது, ஆனா டேஸ்டா இருக்கும். கடலைப்பருப்பு இங்க வெந்துட்டு இருக்கு. இது வெந்தாதான் நம்ம புடலங்காய் கூட்டி செய்யணும். அதுக்குள்ள கொஞ்சம் பாத்திரம் இருக்கு, கழுவிட்டு வந்துடலாம். கொஞ்சம் பாத்திரம் இருக்கு, அதுக்குள்ள அது விசில் வரத்துக்குள்ள அதுக்குள்ள இதை வாஷ் பண்ணி போட்டுடலாம். எத்தனை பேர் என்ன மாதிரின்னு சொல்லுங்க. நம்ம ஸ்கூல் போறப்ப கூட சாட்டர்டே சண்டே எப்போ வருவோம் நம்ம அவ்வளவா எதிர்பார்த்ததில்ல.
ஆனா இப்ப நம்ம ஃபேமிலின்னு ஆகி நம்மளுக்கு குழந்தைங்கன்னு ஆன பிறகு டெய்லி காலையில நேரத்துல இருந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எப்படா அந்த சனி ஞாயிறு வரும், கொஞ்ச நேரம் சேர்த்தி தூங்கலாம் அப்படின்ட்டு என்ன மாதிரி நினைக்கிறாங்க எத்தனை பேருன்னு சொல்லுவாங்க. அதுவும் பாப்பா நீங்க வந்துட்டு இருந்தா உங்களுக்கு சாட்டர்டேவும் ஸ்கூலு, சண்டே மட்டும்தான் ரெஸ்ட் டைம் எனக்கு. இப்ப இந்த ஆடி 18 வரனால 3 நாள் சேர்த்தி ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. நிறைய பேர் நம்ம வீடியோ 1000க்கு மேலேயே வியூஸ் போகுது டக்குன்னு. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, எனக்கும் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த நோட்டிபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். அவ்வளவுதான், நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 2 வீக்ஸ் கூட இன்னும் கம்ப்ளீட்டா முடியல. அதுக்குள்ள 500 நம்ம ரீச் பண்ண போறோம். 500க்கு இன்னும் 120 சம்திங் தான் என்னமோ இருக்கு. நிறைய பேர் என்ன மாதிரி வீட்லயே சும்மா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுங்க. பயந்துட்டுலாம் இருக்காதீங்க. ஏதாவது ஒரு இது நம்ம பண்ணணும் அப்படின்னா தான் நமக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாரையும் டிபெண்ட் பண்ணி எதிர்பார்த்து இருக்க தேவையில்ல. சரி, அது விசில் அடங்குறதுக்குள்ள பாப்பாவோட குட்டி பாப்பா ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கு, அதை வாஷ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பாப்பா எழுறதுக்குள்ளேயே இந்த வேலையெல்லாம் அவசர அவசரமா செஞ்சுக்கிட்டோம்னா குட்டி எழுந்துட்டாங்கன்னா செய்ய முடியாது நம்மளால. எங்க ட்ரெஸ் எல்லாம் வாஷிங் மிஷின்லயே போட்டுருவோம். குட்டி பாப்பா ட்ரெஸ் மட்டும் தான் கையில துவைப்போம். நீங்கெல்லாம் குட்டி பாப்பா ட்ரெஸ் இருந்தா கையில துவைப்பீங்களா இல்ல வாஷிங் மிஷின்லயே போட்டுருவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க.
துவைச்சிட்டு கொஞ்ச நேரம் டெட்டாயில ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் காய போடுவோம். யூரின் மேட் பெருசா இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதா கிழிச்சு வச்சிருவோம். ஏன்னா அதுதான் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெரிய மேட்னா ஒரு டைம் தான் போட முடியும். குட்டி பாப்பாக்கு என்னத்துக்கு பெருசா போட்டு. நீங்க என்ன மாதிரி இப்படி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்குவீங்களா இல்ல அதை அப்படியே பெருசாவே யூஸ் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். இப்போ டெட்டாயில ஊற வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் ஊறிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து துவைப்போம். குக்கர் ஓப்பன் பண்ண உடனே குழம்பு இப்படிதான் இருக்கும். இது நல்லா தண்ணி சுண்டுற அளவுக்கு நம்ம சுண்ட விட்டு கொஞ்சமா திருவுண தேங்காய் போட்டு இறக்கிடலாம். குழம்பு குக்கர் விசில் அடங்கணும்னு இப்படிதாங்க இருக்கும். இது நல்லா தண்ணி சுண்ட வச்சு கொஞ்சமா துருவுன தேங்காய் போட்டு நம்ம இறக்கிடலாம். குழம்பு இந்த பேன்ல மாத்தி நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ புடலங்காய் கூட்டு செய்ய ஒரு பேன் வச்சுட்டேன். பேன் நல்லா காஞ்சோடனே ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா வெடிச்ச உடனே பெரிய வெங்காயம், அதுலயே பாத்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் அது கட் பண்ணி போட்டுடலாம். கொஞ்சமா கருவேப்பிலை, நல்லா வணங்கினோடனே கட் பண்ணி வச்சிருந்த புடலங்காயை போட்டுடலாம்.
இதுலயே கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சமா மஞ்சள் தூள், இது நல்லா வணங்கட்டும். அதுக்குள்ள சாப்பாட்டுக்கு அரிசி கழுவிட்டு வந்துடுறேன். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வேக வச்ச கடலைப்பருப்பை அந்த தண்ணியோட இதுல சேர்த்துக்கலாம். நீங்களாம் புடலங்காய் கூட்டு இந்த மாதிரிதான் செய்வீங்களா இல்ல வேற எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். இது நல்லா தண்ணி எல்லாம் சுண்டி காய் வெந்த பிறகு கொஞ்சமா துருவின தேங்காயும் கொத்தமல்லி தலையும் போட்டு இறக்கிக்கிட்டா புடலங்காய் கூட்டு ரெடி. அவ்வளவுதான். இதுவும் கொதிச்சிருச்சு. இதுல கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டோம்னா இதுவும் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமா துருவின தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி. இங்க பாத்தீங்களா எவ்வளவு அழகா சொரக்காய் கருப்பு பீன்ஸ் கிரேவி எவ்வளவு அழகா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான்வெஜ் டேஸ்ட் உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஈஸியா செஞ்சிடலாம். ஒரு 10 minutes வேலைதான். அவ்வளவுதான். இது காய் நல்லா வெந்துருச்சு. இதுல கொஞ்சம் துருவின தேங்காயும் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். நம்ம வீடியோ யாராவது புதுசா பாக்குற மாதிரி இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன்ல வரும். அவ்வளவுதான். பாய். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல பார்க்கலாம். தொடர்ந்து உங்களோட ஆதரவு இதே மாரி கொடுத்துக்கிட்டே இருங்க. மறுபடியும் சொல்றேன். நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.